வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 19/11/2025 விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:15, கரணம் 6 மணி முதல் 7:30. திதி இன்று காலை 10:27 வரை, சதுர்தசி பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 9:21 வரை, சுவாதி பின்பு விசாகம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:21 வரை, உத்திரட்டாதி பின்பு ரேவதி. குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். நட்பு வட்டாரம் விடுபடையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி நிம்மதியான நாள். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா. ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதிர்ப்புகள் விலகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். வருமானம் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை உதவிகள் கிடைக்கும். ரோஹிணி தடைகள் விலகும். மிருகசிருஷம் ஆதரவுகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். தன்னம்பிக்கை ஏற்படும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிருஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை ஒத்துழைப்புகள் அதிகமாகும். புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா. கடகராசி நேயர்களே, நினைத்த காரியம் நிறைவேறும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். குழப்பங்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். நன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை. பூசம் பிரச்சனைகள் விலகும். ஆயில்யம் ஒத்துழைப்புகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். வீட்டின் ஆதரவுகள் அதிகமாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மாற்றங்கள் உண்டாகும். மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் ஏற்படும். ஆர்வமான நிலை உருவாகும். ஆதாயங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் ஆதரவுகள் கூடும். பூரம் நினைத்தது நிறைவேறும். உத்திரம் ஒத்துழைப்பான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயா. கன்னிராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பொருள் வரவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். அலுவலகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். நிம்மதி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் பிரச்சனைகள் தீரும். சித்திரை வேகமாக செயல்படுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. துலாம் சுக்கிர பகவான். காயத்ரி.
ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். செலவுகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடாமல் சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். தேகநலனில் முன்னேற்றம் ஏற்படும். பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில் நெருக்கம் அதிகமாகும். சந்தோஷங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். சித்திரை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுவாதி பலமான நாள். விசாகம் ஒத்துழைப்புகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிலும் யோசித்து செயல்படவும். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாக மாற்றங்கள் ஏற்படும். அனுஷம் அனுபவங்கள் அதிகமாகும். கேட்டை அலைச்சல்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலை உருவாகும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும். பிரச்சனைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நட்புகள் கிடைக்கும். பூராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திராடம் மகிழ்ச்சிகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் அதிகமாகும். விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கூடும். திருவோணம் அனுபவங்கள் கிடைக்கும். அவிட்டம் மகிழ்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். ராசி நேயர்களே, தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் யோசித்து செயல்படுவது நல்லது. லாபம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சதயம் ஆதரவுகள் கூடும். புரட்டாதி யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தடைகள் விலகும். வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பொறுமையுடன் செயல்படவும். உதவிகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். யோசித்து செயல்பட்டால் லாபமான நிலை அமைய பெறுவீர்கள். அலைச்சல்களும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி வளர்ச்சிகள் கூடும். உத்திரட்டாதி நிதானம் தேவை. ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க.